நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் 5 மணி நேரமா தான் உடம்பு மேல பெயிண்ட் அடிச்சு வச்சிருந்தாரு. அதை தொட கூட இங்க நிறைய பேர் யோசிச்சாங்க. ஆரம்ப காலகட்டத்துல சின்ன திரைக்கு வரதுக்கு முன்னாடி மேடை நிகழ்ச்சிகள்ல மெட்டாலிக் பெயிண்டை தான் உடம்பு மேல அடிச்சுக்கிட்டு ரோபோவை போலவே தத்ரூபமா உடலாசிச்சு நடிச்சு காட்டினாரு. இதனாலதான் அவருக்கு ரோபோ சங்கர்னு பெயர் வந்தது. ஆனா அதை அழிக்க முடியாம மண்ணெண்ணெயை தான் உடம்பு மேல ஊத்தி அதுக்கப்புறமா அழிச்சிருக்கிறாரு. மெமிக்ரி மேல அதிக ஆர்வம் கொண்டதனால விஜய் டிவி கலக்க போவது யாரு நிகழ்ச்சியில ஒரு போட்டியாளராக வந்து நட்சத்திர போட்டியாளராக மாறினார். பின்னர் அது இது எது நிகழ்ச்சியில சிரிச்சா போச்சு செக்மெண்ட்ல கலந்துகிட்டு தனக்கென தனி ரசிகர் பட்டாளத்தையே உண்டாக்கினார். வெள்ளித்திரை வாய்ப்பு அப்ப கூட எளிமையெல்லாம் கிடைக்கலங்க. 2011 ரவுத்திரம் படத்துல வாய்ப்பு கிடைச்சது. ஆனா எடிட்டிங்ல அவருடைய காட்சி மட்டும் தூக்கிட்டாங்க. பிறகு சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்ல நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் அவருக்கு மாறி வாயை மூடி பேசவும் போன்ற படங்கள் தான் பெரிய அங்கீகாரத்தையே கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் என்ன புலி, விஸ்வாசம் போன்ற உச்சபட்ச நடிகர்களோடு முழு படத்திலையும் காமெடியனா நடிச்சாரு. இவ்ளோ உழைப்பை உழைச்சிட்டு மனுஷனுக்கு கிடைக்க வேண்டிய பணமும் புகழும் கிடைச்சிருச்சு. ஆனா சுய ஒழுக்கம்னு ஒண்ணு இல்லாம மதுவுக்கு அடிமையாகி மஞ்சள் காமாலை ஏற்பட்டு தற்போது 46 வயசுல தன்னுடைய உயிரை தானே அழிச்சுக்கிட்டாரு. சங்க இலக்கியத்திலிருந்து இப்ப வரைக்கும் தான் கிட்ட இருக்கக்கூடிய வீரம், கல்வி, திறமை இதெல்லாம் ஒவ்வொன்றத்தோட ஒப்பிடுவாங்க. ஆனா இந்த இடத்துல ஒழுக்கத்தை மட்டும் உயிரை விட மேலா வச்சு பார்ப்பாங்க. அததான் திருவள்ளுவர் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னு சொல்லுவாரு. ரோபோ சங்கர் நல்ல மனிதர் தான். ஆனா அவர் மது அருந்தாம இருந்திருந்தா இன்னும் பல ஆண்டுகள் அவர் குடும்பத்தையும் இங்க சினிமா பார்வையாளராக இருக்கக்கூடிய பொதுமக்களையும் இன்னும் சிரிக்க வச்சிருப்பாரு.